பிஜேபி எதற்கும் பேச மாட்டார். தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறார் அவரு. தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரியறதுனால தான், பிஜேபி பெருசா வளருதுன்னு தெரிஞ்சனால தான் கொள்கைன்னு சொல்றாரு. ஏன் மத்த கட்சியை பேச மாட்டாரு? ஏன் இந்த கட்சி, ஏன் காங்கிரஸ் விமர்சிக்க மாட்டாரு? முதல்ல கொள்கை தெளிவுக்காக திரு சீமான் தொடர்ந்து பேசுறாரு. திரு சீமான் ரொம்ப தெளிவா அந்த கான்வர்சேஷனை சொல்றாரு. ஆனா காங்கிரஸோட கூட்டணி வச்சா இப்படி இருக்கும் கேட்டா, அப்படி தம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமே காங்கிரஸ் தான். நம்ம எப்படி தம்பி சேர முடியும்? ஈழ பிரச்சனை எடுத்தா காங்கிரஸ் வந்துடும், மொழி பிரச்சனை எடுத்தா காங்கிரஸ் வந்துடும், மத்திய மாநில அரசு உறவு பார்த்தா காங்கிரஸ் வந்துடும், எல்லாத்துலயும் ராஜமன்னார் கமிட்டியில் 100 சொல்லிருக்காங்க தம்பி, எல்லா பிரச்சனைக்கும் வேறு வந்து காங்கிரஸ் தம்பி சேர முடியாதுன்னு சொன்னார். இப்போ காங்கிரஸ் சேரும்ன்றார். ஏன் விமர்சிக்க மாட்டார்? யாருக்கு யார் பேட்டியுமே ஈழ பிரச்சனை 2014 நான் வந்து இங்க வந்து 2011 நான் வந்தேன் நாகப்பட்டினம் சொன்னாரு. 2011 அப்புறம் ஏன் வரல நாகப்பட்டினம் மீனவர்களுக்காக? 2011 600 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதற்கப்புறம் ஒரே ஒரு துப்பாக்கி சூடு. யார் மத்திய தமிழர்களுக்காக செயல்படுறா? 5 மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தூக்கு கயிற்று முன்னாடி நின்னாங்க, மேடையில் நின்னாங்க. வீட்டுக்கு 10 ரூபா கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பாடுக்கு போயிட்டு இருக்காங்க. யாரு கொண்டு வந்தா? தமிழர் மீனவர்களுக்காக வேலை பார்க்கலையா? 5 மீனவர்கள் தூக்கு தண்டனையில். சீமான் வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் நம்ம எந்த காலத்திலயும் நம்ம கிட்ட வைக்க கூடாது, அவங்க அரசியல் நம்ம ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நடந்த அத்தனை அநீதிக்கும் வேர் காங்கிரஸ். ரைட். ஆனா அவர் பிஜேபின்னு இது பண்றாரு. ஆனால் அந்த பிஜேபி பண்றாரு கொள்கை எதிரின்ட்டார் சார். அவருடைய கொள்கைக்கு எதிரி, தமிழ்நாட்டுக்கான என்ன கொள்கை எதிரின்னு கேக்குறேன். அதான் நான் கேக்குறேன். நான் பல முறை கேக்குறேன். பிஜேபி தமிழ்நாட்டில் முதல்ல அவர் பிஜேபியை எதிர்க்கல சார். என்ன சார் எதிர்த்தாரு? உங்களுக்கு வைத்தறிச்சல். என்ன வைத்தறிச்சல்? பிஜேபி வந்து எதிர்க்க மாட்டாங்களே, பிஜேபி வளர்ந்துருமோன்னு